மாசா IAS அகாடமி சாதனையாளர்களின் வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு HCF அண்ட் எல்சிஎம்மோட மாடல் 6 பத்தி தான் படிக்க போறோம். ஸோ இந்த மாடல் 6 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரேஷியோ கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ இதுல 3 டேர்ம் யூஸ் பண்ணுவோம், எல்சிஎம், HCF, அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா ரேஷியோன்னு ஒரு வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ ரேஷியோன்னு அர்த்தம் என்னது? A:B. இதான் வந்து என்னது நமக்கு ரேஷியோ நமக்கு இருக்கும், கரெக்டா? ஸோ இந்த 3 டேர்மை வச்சு தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க, HCF கொடுத்துருப்பாங்க, ரேஷியோ கேட்பாங்க, சரியா? ஸோ நமக்கு இந்த 3 டேர்ம் ஃபார்முலா என்னது? 3 தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருக்கலாம், கேஸ் 1 எப்படிலாம் கேட்பாங்க, எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் HCFும் கொடுத்துருப்பாங்க, என்ன கேட்பாங்க? ரேஷியோ கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் கேஸ்ல என்ன இருக்கும்? ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, எல்சிஎம்மும் கொடுத்துருப்பாங்க, என்ன கேட்பாங்க? HCF வந்து கேட்பாங்க. தேர்ட் கேஸ் என்ன இருக்கும்? நமக்கு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, HCF கொடுத்துருப்பாங்க, என்ன கேட்பாங்க? எல்சிஎம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 3 இதுதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ரேஷியோன்னு ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? மாடல் 6 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான் இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா LCM is equal to HCF into ratio. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ஃபார்முலா. LCM is equal to HCF into ratio. நம்ம நார்மலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்படிதானே? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் LH RSன்னு வரும், PQ RSன்னு வரும், அப்படிதானே? இதை LHS நீங்க LHR நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது LCM HCF அதுக்கப்புறம் என்னது? ரேஷியோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க LHS. அதே நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? LCM HCF R என்னது? ரேஷியோ. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும், மீதி உள்ள ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெரைவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எல்சிஎம் கேட்டிருந்தாங்க, அதாவது செகண்ட் கேஸ் என்னது? இந்த எல்சிஎம், அதாவது தேர்ட் கேஸ் இது. ஸோ எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்க HCFையும் ரேஷியோவை என்ன பண்ணா போதும்? மல்டிப்ளை பண்ணா போதும். இதே கொஸ்டின்ல அவங்க HCF கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ HCF கேட்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இங்க இருக்கிற HCF கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து ரைட் சைடில் இருக்கும், அப்படிதானே? ஸோ LCM டிவைடட் பை நீங்க என்ன பண்ணுவீங்க? ரேஷியோ போட்டுருவீங்க. LCM டிவைடட் பை என்ன போடுவீங்க? ரேஷியோ போடுவீங்க. இதே இது அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ரேஷியோ கேட்டாங்கன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த இதில் ரேஷியோ வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த சைடு என்ன இருக்கும்? LCM. ஸோ LCM டிவைடட் பை என்ன போடுவீங்க? HCF போடுவீங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் நான் வந்து 3ஆ டெரைவ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம என்ன பண்ணலாம்? மாடல் 6ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the LCM and HCF of the numbers 28 and 42 are in the ratio. அதாவது 28 மற்றும் 42 ஆகிய இரு எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றின் விகிதம் காண்க. ஸோ நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 28 and 42. வெறும் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணோம்? மீச்சிமா மீப்போவா எடுத்து அதோட ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மீச்சிமா மீப்போவா எடுக்கலாம். ஸோ 28 42. ஸோ 4ஆல் போடலாம். ஸோ 4ஆல் போட முடியாது, ஸோ 2ஆல் தான் போட முடியுது. ஸோ 2ஆல் போட்டுக்கோங்க. 1 2 4 2 8, 2 4, 1 2. ஸோ திரும்ப இது 7ஆல் போடலாம். ஸோ 7 14, 3 21. ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம செய்ய முடியாது. ஸோ HCFனா என்னது? இந்த 2 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம HCF கிடைக்கும். LCM இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும்? LCM கிடைக்கும், சரியா? ஸோ HCF equal to 2 into 7 என்ன கிடைக்கும்? நமக்கு 14 கிடைக்கும். LCM is equal to என்ன கிடைக்கும்? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 14 into 6. ஸோ 14 into 6. ஸோ 6 24 இது 2, ஒரு 6 2 8. ஸோ 84 நமக்கு கிடைக்கும். ஸோ வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 84 இருக்கும். ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோ நமக்கு ஃபார்முலா என்னது? LCM டிவைடட் பை HCF. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு LCM டிவைடட் பை என்னது? HCF. ஸோ 84 டிவைடட் பை 14. ஸோ நம்ம டேரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண கிடைக்கும் 6 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 6:1 இருக்கும். இந்த ரேஷியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 6:1 இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, if the ratio of two numbers is 2:3 and the LCM is 54, then the sum of the two numbers சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இரு எண்களின் விகிதம் 2:3,
மற்றும் அவற்றின் மீச்சியமா 54 எனில் இரு எண்களின் கூடுதல் காண்க. ஸோ ரெண்டு நம்பரோட ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, இங்கே 2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 2:3 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 54ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்மோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 54 இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அவங்க, சம் ஆஃப் த நம்பர்ஸ், அந்த இரு எண்களின் கூடுதல் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த இரு எண்களின் கூடுதல், அதாவது ரேஷியோ வந்து நீங்கள் நம்பராக எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன எடுப்பீங்க, 2x, 3xன்னு எடுப்பீங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த இரு எண்களின் கூடுதலாக நமக்கு அர்த்தம் என்ன வரும், 2x ப்ளஸ் என்ன வரும், 3xன்னு வரும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸ்ன்னு ஒரு டேம் வந்து ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது அப்படிதானே. ஸோ ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னது, ஹஸ்எஃப்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஹஸ்எஃப் கண்டுபிடிச்சாச்சுன்னா எக்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி, ஏன்னா எக்ஸ் தான் ரெண்டுக்குமே என்னதான் இருக்கும், பொதுவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிற இந்த எக்ஸ் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஹஸ்எஃப் தான் மீன் பண்ணுது, அதாவது மீ போவாக தான் மீன் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ஹஸ்எஃப் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணி வச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஹஸ்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, எல்சிஎம் டிவைடட் பை ரேஷியோ. ஸோ இங்கே எல்சிஎம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 54. ரேஷியோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2:3. அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 2:3 நம்ம எழுதுவோம். சரியா, ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 1 3 3 24, 2ஆல் கேன்சல் பண்ண கிடைக்கும் 9. அப்போ ஹஸ்எஃபோட வேல்யூ, ஹஸ்எஃப் என்ன அர்த்தம், எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 9. சரியா, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க அப்ளை பண்ணா போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஈரம்போது என்ன கிடைக்கும், 2x + 3x. ஸோ ஈரம்போதா 18, 9 27. ஸோ ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 45 கிடைக்கும். அப்போ இரு எண்களின் கூடுதல் என்ன இருக்கும், 45 இருக்கும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, the ratio of two numbers is 4:5 and the LCM is 120. the numbers are, என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களின் விகிதம் 4:5 மற்றும் அவற்றின் மீச்சியமா 120 எனில் அந்த எண்களை காணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 4:5 சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் எவ்வளவு, 120. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோல இருந்து நம்ம நம்பர்ஸ் நீங்கள் எழுதுங்க, என்ன எடுப்பீங்க, 4x, 5x. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம முன்னாடி போன கொஸ்டின் பார்த்த மாதிரி தான். ஸோ இதில் எக்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது, காமன் அதில் எதை மீன் பண்ணுது, ஹஸ்எஃப் மீன் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸுக்கு அர்த்தம் என்னது, ஹஸ்எஃப்னு அர்த்தம். ஸோ இந்த ஹஸ்எஃப் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா, ஸோ ஹஸ்எஃப்க்கு வந்து ஃபார்முலா என்னது, எல்சிஎம் டிவைடட் பை ரேஷியோ. ஸோ எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 120, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 4:5. சரியா, கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 3 12, 0 6 30. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிடும், எக்ஸ் இல்லை ஹச்எஃப் ரெண்டுமே என்னதான், சேம் தான். வேல்யூ என்னது, 6. சரியா, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூல நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். ஸோ 4 × 6 என்ன கிடைக்கும், ஒரு நம்பர் 24ன்னு கிடைக்கும். இன்னொரு நம்பர் என்னது, 5 × 6. ஸோ இன்னொரு நம்பர் என்ன கிடைக்கும், 30ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் அதோட அந்த ரெண்டு நம்பர்ஸ். ஸோ நம்ம இதில் முன்னாடி கொஸ்டின் என்ன படித்தோம், அந்த நம்பரோட கூடுதல் கேட்டாங்க. ஸோ நம்ம 4x 5x போட்டு அந்த எக்ஸுங்க இருக்கிற என்ன எடுத்தோம், ஹஸ்எஃப் எடுத்து செஞ்சோம். அதே நம்பர் கேட்டாலும் அதை நம்ம அப்ளை பண்ணால் போதும். இதே எங்களுக்கு பெருக்கல் பலன் கேட்டாலும் இதே மாதிரி கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பண்ணிருந்தா அதோட ஆன்சர் கிடைக்கும். Fourth question பாருங்க, the ratio of two numbers is 4:5 and their HCF is 8, then find the LCM. சரியா, தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களின் விகிதம் 4:5 மற்றும் மீப்போவா 8 எனில் அதன் மீச்சியமா காணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 4:5 சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 4:5 சொல்லி கொடுத்துருக்காங்க. HCF கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ மீச்சியமா வந்து கேட்டிருக்காங்க, மீப்போவா கொடுத்துருக்காங்க, ரேஷியோ அதாவது விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், நமக்கு ஒரே ஃபார்முலா தான் இருக்கு அப்படிதானே, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிதானே. ஸோ HCF × ரேஷியோ, ஸோ HCF × ரேஷியோ. ஸோ எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணால் போதும், மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ HCF எவ்வளவு, 8 × 4 × 5. ஸோ 5 20, 2 16. ஸோ எல்சிஎம் எவ்வளோ இருக்கும், 160ன்னு இருக்கும். நம்ம சிம்பிளாகவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம்.
நமக்கு தேவையானது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். ஸோ இந்த ஃபார்முலா தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. The ratio of two numbers is 3:4 and their HCF is 5. Their LCM is. சரியா? தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் மீப்போவா 5 எனில் அதை மீச்சிமா காண்க. ஸோ இதில் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துருக்காங்க, LCM வந்து கேட்டிருக்காங்க. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 3:4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க 3:4 கொடுத்துருக்காங்க. HCF மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்க 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. LCM வந்து மீச்சிமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு அதே ஃபார்முலா தான், லாஸ்ட் கொஸ்டின் உள்ள ஃபார்முலா தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ LCM is equal to HCF into ratio. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்கள் இதில் டேரெக்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 5 × 3 × 4, ஸோ 5 15, 15 × 4, ஸோ 10 4 40, 5 20. ஸோ எவ்வளோ கிடைக்கும் LCM எவ்வளோ கிடைக்கும் 60ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். 6th கொஸ்டின் பாருங்க. The HCF and LCM of two numbers are 21 and 84 respectively. If the ratio of the two numbers is 1:4, then the larger of two numbers is. சரியா? தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமா முறையே 21 மற்றும் 84, மேலும் இரு எண்களின் விகிதம் 1:4 எனில் பெரிய எண்ணை காண்க. ஸோ மீப்போவா மீச்சிமா வந்து கொடுத்துருக்காங்க. HCF வந்து 21 கொடுத்துருக்காங்க, LCM வந்து 84 கொடுத்துருக்காங்க, ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 1:4 சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இதுல இருக்கிறதுலே பெரிய எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் எடுக்கும் போது நம்ம இது என்ன எடுக்கலாம் x, 4x எடுக்கலாம். ஸோ இருக்கிறதுலே பெரிய எண் என்னது நமக்கு வந்து 4x தான், அப்படிதானே? ஸோ இருக்கிறதுலே பெரிய எண் என்னது 4x தான் இருக்கிறதுலே பிக் நம்பர். ஸோ பெரிய எண் வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஸோ இந்த ஒரு எக்ஸ்னு ஒரு டேம் இருக்கு, அப்படிதானே? ஸோ எக்ஸுங்கிற டேமுக்கு அடுத்த என்னது HCFன்னு அர்த்தம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கும், அதான் HCF. ஸோ எக்ஸுங்கிற டேமுக்கு அடுத்த என்னது HCF. இங்கே கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க 21 டைரக்டாக கொடுத்துட்டாங்க, அப்படிதானே? ஸோ இந்த பெரிய எண் என்னது 4x. ஸோ இந்த எக்ஸுக்கு நமக்கு நம்பர் தெரியும், அடுத்த என்னது 21. ஸோ 4 × 21. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் 84 கிடைக்கும். ஸோ இருக்கிறதுலே பெரிய எண் என்னதான் இருக்கும் 84 இருக்கும். நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். சரியா? நமக்கு தேவை என்னது கான்செப்ட் தான். ஸோ இந்த மாடல் 6 பொறுத்த வரைக்குமே ரேஷியோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, விகிதம்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நீங்க மாடல் 6 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 3 ஃபார்முலா படித்தோம். அது போக எக்ஸுங்கிற ஒரு டேம் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கும், அதோட அர்த்தம் என்னது HCFன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் படித்தோம். ஸோ இது எல்லாமே நமக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். Thank you so much for watching. இப்பொழுது வேண்டுமானாலும் அட்டன் செய்து எங்கள் தரத்தை பற்றி சக மாணவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பின் கட்டணம் செலுத்தி பயிலும் வாய்ப்பளிக்கும் ஒரே நிறுவனம் TNPSC, பேங்க், ரயில்வேஸ், டெட், TRB, ஆர்மி எக்ஸாம்ஸ், போஸ்ட் ஆபீஸ் போன்ற மத்திய மாநில அரசால் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களின் சிறப்பம்சங்கள் ஆன்லைன் லெபார்டரி, 4 level program to crack any exam, individual care, reference library, free books. அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பயிற்சி வகுப்பில் சேர உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். மாசா IAS Academy, Begain Marthanda Market, Marthandam. Cell 7868857060 and 824808161.